இந்த ஆத்ம தரிசனம் என்பது 30 தேவர்கள் என்று கூறுகிறார்களே, அவர்களாலும் அறிய முடியாதது. அப்படியானால் வேதகால ரிஷிகளில் கூட இந்த ஆத்ம தரிசனத்தை பெற்றவர் என்பவர் அரிதானவராக இருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த ஆத்ம தரிசனத்தை சூட்சுமத்தில் உள்ளவர்களால் அறிவிக்க இயலாது. தூள வடிவு கொண்டு மண்ணிடை நம் போல் வந்து மருவிய மானிட குருவால் மட்டுமே, அதுவும் தன்னிலையை அறிந்த ஆத்ம தரிசனம் பெற்ற அந்த சத்குருவால் மட்டுமே இதன் பாதையை விளக்க முடியும். ஏனென்றால் இந்த தபஸ்வினி சூட்சும சரீரவாசிகளோடு தொடர்பு கொண்டு என் முகம், என் சுரூப தரிசனம், என் ஆன்ம தரிசனத்தை எப்படி பெறுவது எனும் பொழுது அவர்கள் திகைத்து சிரித்து மழுப்பி விடுவதற்கு காரணம், அவர்களே தங்கள் ஆன்மா தரிசனத்தை பெறாத நிலையில் இருந்தவர்கள். ஆகவே அவர்களால் இந்த நிலையை அவருக்கும் விளங்கவில்லை, இவருக்கும் விளக்கி வைக்க முடியவில்லை. திரும்பி வருகிறார்கள். இன்னொன்று என்னவென்றால், திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் முருகன் சுப்பிரமணியருடைய தரிசனத்தை பார்க்கிறார். ஒளி தரிசனம், ஒளி வடிவாக வந்து அருள் பாலிக்கிறார். ஆனாலும் அவருக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. முருகா, நீ ஒளி வடிவாய் வந்து எனக்கு அருள் புரிந்தாலும் உபதேசம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. காரணம், இந்த தூள தேகத்திற்கு தூள வடிவானவர் வந்து உபதேசித்தால் மட்டுமே அது சித்தியாகும். சூட்சுமத்தில் நீ இருந்து மகா சூட்சும நிலையில் அருளினாலும் எனக்கு அதனால் பலன் இல்லை என்பதால் தான் அவர் கூறுகிறார், முருகா, குருவாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஐயா, நீ இறைவனாக வந்து எனக்கு உபதேசித்து என்ன பலன்? நீயே ஒரு மானிட குருவாய் உருவெடுத்து வருவாய் அருள்வாய் என் குகனே என்று பாடுகிறார். இதனுடைய மகத்துவம் என்ன? ஆகவேதான் குரு பிரம்மா என்று சொல்லப்பட்டது. குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாஸ்தாத் பரபிரம்ம ஸ்வரூபம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவை அதனால் தான் வணங்குகிறேன் என்று. சாமானிய குருவெல்லாம் சாற்றலாகுமோ? பிரம்மம் நீ எனும் உபதேசிக்கும் உத்தம குருவால் தானே இந்த சக்தியுடன் பிரம்மமாய் திகழ்வதை அறிய முடியும். ஆகவே அந்த தத்துவமசி உபதேசம் மகா பாக்கியமாக யாருக்கு அருளப்படுகிறதோ அவரே உத்தம குரு, இவனே சக்தியுடன் ஆகிறான். ஆகவேதான் கூறப்படுகிறது, இந்த உபதேசம் என்பது கந்தர்வர்களாலும் தேவர்களாலும் முனிவர்களாலும் கூட உபதேசம் செய்ய முடியாததாக இருக்கிறது. ஒரு சத்குருவால் தானே இது நிகழ வேண்டியதாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த குரு மகத்துவம் என்பது உயர்ந்தது.